With the following table, first one என்ன கொடுத்துருக்காங்க நம்ம 11.6 புக்ல இருக்கிற மாதிரி போனா 11.6 into 0.1 இது நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 116 அதாவது இங்க ஒரே ஒரு டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 116 டிவைடட் பை 10 அப்படின்னு போடுறோம் மல்டிப்ளை பை இங்க என்ன எழுதுறோம் 1/10 ஏன் 1/10 இங்க பாயிண்ட் டெசிமலுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு அதனால இதை 1/10 அப்படின்னு எழுதும் இப்போ நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 116 டிவைடட் பை 10 into 10 என்னது 100 அப்போ டெசிமல் டிவிஷன்னா டெசிமல் எந்த பக்கம் மூவ் ஆகும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்ல அப்போ இங்க இருந்து 1 2 ஸோ ஆன்சர் என்ன வரும் 1.16 ஸோ டெசிமல் எங்க மூவ் ஆயிரும் இங்க போயிட்டு இங்க வந்துடும் ஸோ இங்க வந்துடும் டெசிமல் ஆன்சர் இஸ் 1.16 கிளியர் அப்போ நம்ம இது இப்படியே எப்படி போட்டுடலாம் இது நம்ம எப்படி போடலாம் பாத்தீங்கன்னா 11.6 இன்டூ 1/10 போட்டோம்னா என்ன வரும் இங்க ஒரே ஒரு டெசிமல் ஒரே ஒரு ஜீரோ இருக்கா அப்ப இது இங்க போயிடுச்சுன்னா என்ன வரும் 1.16 ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் எப்படி ஈஸியா போடலாம்னு பார்க்கலாம் செகண்ட் ஒன் 11.6 into 0.01 இது நம்ம எப்படி எழுதுறோம் பாருங்க 11.6 multiplied by 1 by 0.01 டெசிமலுக்கு அப்புறம் 1 2 டிஜிட் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் 100 டிவைட் பை 100 போடணும் சரியா டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்றோம் டிவைட் பை 100 இது என்ன அர்த்தம் 11.6 டிவைடட் பை 100 இப்போ பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும் டிவிஷன்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் எத்தனை டிஜிட் மூவ் ஆகும் 2 டிஜிட்ஸ் மூவ் ஆகும் அப்ப என்ன ஆகும் 1 2 டிஜிட்ஸ் மூவ் ஆச்சுன்னா பாயிண்ட் இங்க வருமா அப்ப என்ன வரும் 0.116 அப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம் கிளியர் இப்போ நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இது என்ன கொடுத்துருக்காங்க 11.6 மல்டிப்ளைட் பை 0.001 இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் 11.6 மல்டிப்ளைட் பை 1 பை ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு 1 2 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கணும் 1 போட்டு 3 zeros ஸோ 1 டிவைடட் பை 1000 இஸ் ஈக்குவல் டு இப்போ இது என்னது 11.6 டிவைடட் பை 1000 இதுக்கெல்லாம் உங்களுக்கு டிவிஷன்னா பாயிண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகும் மல்டிபிளிகேஷனா பாயிண்ட் என்ன மூவ் ஆகும் நான் உங்களுக்கு ட்ரிக் போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாயிண்ட் எங்க மூவ் ஆகும் பாருங்க இங்க எத்தனை 1 2 3 டிஜிட் இருக்கா அப்போ இங்க இருக்க பாயிண்ட் ஒரு டிஜிட் இங்க ரெண்டாவது டிஜிட் அதுக்கப்புறம் இங்க ஒரு மூணாவது டிஜிட் இப்போ பாயிண்ட் ஃபைனலா எங்க வந்தாச்சு இங்க வந்தாச்சு இப்போ நடுவில் இருக்க பிளேஸ்ல என்ன நம்ம போட்டுக்கணும் 0 போட்டுக்கணும் என்ன வரும் பாயிண்ட் இருக்கு அப்புறமா 0 அப்புறமா என்னது 116 என்ன போட்டுக்கலாம் 0.0116 ஸோ டெசிமல் மூவ் ஆகுறது வந்து நமக்கு கிளியரா தெரியும்